வால்பாறை எம்எல்ஏ அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது மறைவுக்கு அதிமுக தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கோவையை சேர்ந்தவர் அமுல் கந்தசாமி. இவருக்கு கலைசெல்வி என்ற மனைவியும் சுயநிதி என்ற மகளும் உள்ளனர். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வால்பாறை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு 49.34% வாக்குகள் பெற்று எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் அதிமுக கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளராகவும் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட அமுல் கந்தசாமி கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. திடீரென அவருக்கு உடல்நிலை மோசமானதை அடுத்து கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சையில் இருந்தபோது அமுல் கந்தசாமியிடம் உடல்நலம் விசாரிப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை கோவை வந்தார். பின்னர் மருத்துவமனைக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அமுல் கந்தசாமியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அதன் பிறகு கார் மூலம் சேலம் புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் தற்போது எம்எல்ஏ அமுல் கந்தசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊரான அன்னூருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அமுல் கந்தசாமி மறைவுக்கு அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். உயிரிழந்த அமுல் கந்தசாமி தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து சோலார் லைட் அமைத்து கொடுத்துள்ளார். அதேபோல ஒருமுறை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பு முழுவதும் தீப்பற்றி எரிந்து சேதமடைந்த போது தனது சொந்த பணத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான நிவாரண உதவிகளையும் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதன்முறை எம்எல்ஏவான அமுல் கந்தசாமி தான் கலந்து கொண்ட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் குறித்து மிகவும் உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்தார். அதில் இந்த கூட்டத்தொடரில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சார்பாக சட்டமன்றத்தில் முதலாக பேசும் வாய்ப்பு எனக்கு தான் கிடைத்தது. மிகவும் உணர்வு பூர்வமான அனுபவம் இது. அறநிலையத்துறை, சுற்றுலாத்துறை, தொழிலாளர் நலத்துறை ஆகிய மானிய கோரிக்கைகளின் விவாதங்களில் நான் பேசினேன். கோயில் புனரமைப்பு தொடர்பாக நான் வைத்த முதல் கோரிக்கையை அமைச்சர் சேகர் பாபு உடனடியாக நிறைவேற்றி கொடுத்தார். அது மகிழ்ச்சியாக இருந்தது. தொழிலாளர் நலத்துறை குறித்து பேசுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சில டிப்ஸ்களை கொடுத்தார். மொத்தத்தில் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்திய கூட்டத்தொடர் இது என பேசியிருந்தார். அவரது இறப்பு செய்தி வால்பாறை சட்டமன்ற தொகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கோவையில் 10 தொகுதிகளும் அதிமுக வசம் இருந்த நிலையில் தற்போது உறுப்பினர் மறைவின் மூலம் 9ஆக குறைந்துள்ளது.